ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Bhuva's சேனல் 27. இன்றைக்கி மொச்சை கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். $250 கிராம் மொச்சை பயிரை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7லேருந்து 8 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடியெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுக்கிற காய்கறிகளை 1 பை 1 சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை காம்பை நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்துக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச மொச்சை பயிரை அதை கூட சேர்த்துடலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன பயிறு வேக வச்சாலும் அது தண்ணியோடு சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம மொச்சப்பயிறு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ குழம்புக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்.
ரொம்பவே சுவையான மொச்சை கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீப் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.